Hi guys, welcome back to our channel Online Samayalarai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி சூடாகட்டும். அதுக்குள்ள எந்தெந்த பொருளெல்லாம் வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தேங்காய், 4-5 வரமிளகாய், புளி, வடகம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அதை உடனே நார்மல் வாட்டருக்கு மாற்றிடலாம். நான் வந்து ஹோட்டல் ஸ்டைல் கலர் வேணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் செய்கிறேன். இந்த ஸ்டெப் கண்டிப்பாக செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு எப்போதுமே உளுத்தம்பருப்பை விட கம்மியாக தான் இருக்கணும். கொஞ்சமாக வடகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வடகம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வடகம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம், தேங்காய், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுடு தண்ணியை போட்டு எடுத்து வச்ச கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட கீரை, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.